அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஆகஸ்ட் 31, 2023 இந்த தேதிப்படி கவுன்சிலிங் ஸ்டேட்டஸ் என்ன, நிறைய கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 23, 24 அகாடமிக்காக இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் இந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இது ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். வீடியோவில் விஷயம் பெருசாக இல்லை, ஆடியோவை லிசன் பண்ணுங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் அட்மிஷன் அதில் என்ன இருக்குன்னா, எந்த ஒரு அப்டேட் மீன்ஸ் நேற்றுக்கு வரைக்கும் 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சது TNAU. அதுக்கப்புறம் வேக்கன்சி இன்னமும் 198 சீட்டுக்கிட்ட இருக்குது. நைட்டு 10 மணி ஸ்டேட்டஸ், நேற்று நைட்டு 10 மணி ஸ்டேட்டஸ் படி 198 சீட்டு இன்னமும் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃபில் பண்ணுவாங்களா, இல்லை அடுத்து ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி வருமா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுலேயே அக்ரிகல்ச்சருக்கு ஐகார் மூலமாக அட்மிஷனுக்கான ப்ராசஸும் இந்த வாரத்தில் வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் வரலை, ஓப்பன் பண்ணலை. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணணும் கூடிய சீக்கிரம், எதிர்பார்த்துட்ருக்குறோம். இது ஐகார் அக்ரி. அடுத்து வெட்டனரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் ரவுண்டு BVSC அண்ட் பிடெக் கோர்சஸ்க்கான எல்லாம் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு இதுக்கு போயிட்டுருக்கு இல்லைங்களா, ரிப்போர்ட்டிங் போயிட்டுருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க, செப்டம்பர் 8. அதுக்குள்ளார பண்ணிவிடுங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு போக முடியுங்க. அங்கேயும் ஆல் இண்டியா கோட்டா VCI கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அதுவும் இந்த வாரத்தில் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதுவரை இந்த டைம் வரைக்கும் வரலை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது VCI பற்றின ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அண்ணாமலையெல்லாம் இப்போ உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸும் ஒவ்வொரு டேட்டு கொடுத்துருக்குது. அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டேட்டில் பண்ண சொல்லியிருக்கோம், ஆன்லைன் ஃபீஸை வந்து கட்டிவிடுங்க. இது அண்ணாமலை பற்றின அப்டேட்டு. காந்தி கிராமலேயே சில கோர்சஸுக்கு 3rd ரவுண்டு 4th ரவுண்டெலாம் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பர்டிகுலராக அக்ரிகல்ச்சருக்கு 3rd ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயந்தான். இந்த பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பாட் அட்மிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நேற்று நடந்தது இருக்குது. அதுக்கான ரிசல்ட் அப்டேட்டு என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்கள். யாரும் அட்டன் பண்ணியிருந்தால் இப்போ செக் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் பஜன்கோவா அதுலேயும் அதே மாதிரி தான். அவங்க வந்து இன்றைக்கி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க பஜன்கோவா. அதாவது என்ன சொல்கிறது, மாப்பப் கவுன்சிலிங்க்கு அக்ரிகல்ச்சருக்கு. அது விருப்பம் உள்ளவங்க அட்டன் பண்ணுங்க. நைட்டு கூட ஒரு பேரண்ட்டை கால் பண்ணாங்க. இந்த மாதிரி என்ன சார் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, நல்ல காலேஜாக படிக்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. நல்ல காலேஜ் தான், தாராளமாக படிக்கலாம் சீட்டு கிடச்சா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த அப்டேட்ஸு. மற்றபடி மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் 2nd ரவுண்டுக்கான ப்ராசஸ்ஸு இதில் இருக்குது, ஓகேங்களா, கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு. அண்டு பேராமெடிக்கலுக்கு 2nd ரவுண்டு ஸ்டார்டிங் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2nd ரவுண்டுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ktvschool.